வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாं விசேஷே கௌரவம் குருவே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிராலம்ப உபனிஷத்தில் இன்னைக்கு 19வது மந்திரம் பார்க்கலாம். இதில் வனப்பிரசத்துக்கு வந்தவனுக்கு விதிமுறைகளை சொல்லுது. பொதுவான ஒரு கட்டுக்கள் எதெல்லாம் உங்களை கட்டி வச்சுருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடுறேன், ட்ரெஸ் கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன், ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது. கொடுக்குற வேலையை செய்யணும். நீ இந்த ஊரில் இந்த நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் காலில் ஒரு பெரிய இரும்பு குண்டை கட்டி விட்டுருவோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பரவாயில்ல வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்குது, தங்க இடம் கிடைக்குது, ட்ரெஸ்ஸு கிடைக்குது, அதனால் நம்ம எந்த முடிவு எடுக்க வேணாம், அவரே முடிவு எடுத்துக்கிட்டோம், ஓனரே அந்த கம்பெனியில் வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறோமா? இதுதான் சம்சாரி. இதுதான் சம்சாரி. ஏன்? தன்னுடைய ஆற்றலை அவன் அறியலை. அவனுடைய ஆற்றலை அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. நான் யாருன்னு தெரியும், நான் இருக்கிறேங்கிறது தெரியுது. அது எல்லாருக்கும் சித்தவஸ்து. நேற்று சொன்னேன்ல, வாட்சி கடையில் இருக்கும்போது போய் வாங்கிட்டு வரணும்னா வெளியில் போகணும். வாட்சி வாங்கிட்டு வந்து கையில் கட்டியிருக்கீங்க, அது மறந்து கட்டியிருக்கமா இல்லையான்னு டக்குன்னு ஒத்து பார்க்குறீங்க. இல்லைன்னு கை லேசாக இருக்கிற மாதிரி இருக்கே, அது இருக்கா இல்லையான்னு டக்குன்னு ஒத்து பார்க்குறீங்க. அப்போ அது சித்தவஸ்து உங்கள் கூட இருக்கிறது. அது மாதிரி நானுக்கு மேலே இப்போ ப்ரோனவுன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஹீ ஷீ இட்டு வி அவர் அஸ் தே தேர் தம் இதெல்லாம் வருதில்ல. இதெல்லாம் இந்த நான் மேலே ஏற்றி வைக்கப்பட்ட பதவிகள், பெயர்கள். நான் ஒண்டி தான் உண்மை, பாக்கி எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் போயிடும். எல்லாத்தையும் நீக்கிடலாம். நீக்க முடியாத ஒன்றுனா நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும். நீ இருக்கியா இல்லையான்னு கேட்டால் நான் இருக்கிறேனா இல்லையான்னு கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். உள்ளே போய் கேட்டு வரேன் எங்கள் அப்பாட்ட அப்படின்னு நான் சொல்ல முடியும். உங்கள் அப்பா இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு சொல்லலாம். நீ இருக்கிற நான் சொல்லும்போது சித்தவஸ்து. அது ஆல்ரெடி நீ இருக்கிறேங்கிறது தெரியும். நீ என்னவா இருக்கிறேங்கிறது தான் தெரியாது. இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்னா, யார் அப்படி நினைக்கிறானோ அவன் சத்தை நினைக்கிறான், அதாவது அன்பை நினைக்கிறான், அறிவை நினைக்கிறான், ஆனந்தத்தை நினைக்கிறான்னு அர்த்தம். வேறு ஒன்றும் அவன் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுனால யாருக்கு மற்றவங்களுக்கு எதாவது லாபம் வரப்போதா, நட்டம் வரப்போதா? லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. இது அகங்காரம் இல்லை, அகங்காரத்தை கடந்த அகம். ஒரு வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னால் அது அகங்காரம். அவன் செய்கிறான், அவனுக்காக நான் செய்கிறேங்கிற அறிவோடு செய்கிறான்ல, அது அகம். இதுதான் அகமுக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம், எல்லாருமே நான் செய்கிறேன்னு தான் நினைக்கிறோம். என்னை வச்சு அவன் செய்கிறான், அவனுக்காக நான் செய்கிறேன்னு சொன்னால் அங்கே யார் நம்மளை இயக்குறாங்கிற அறிவோடு செயல்படுறோம். கம்பெனிக்காக நம்ம வேலை செய்கிறோம், நாமளே கம்பெனி அல்ல. கம்பெனியில் நாம் ஒரே ரோல் பண்ணுறோம், அந்த ரோலை கரெக்டாக பண்ணணும். அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையோ அது கரெக்டாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுமே தவிர எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு அறிவோடு செயல்படுறாங்க. அதுதான் அகங்காரத்துக்கும் அகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அகம்னா என்னது? என்னை வைத்து அவன் செய்கிறான், அவனுக்காக நான் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு கடனை போய் பில்லு கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி உங்கள் கம்பெனி அனுப்புது. நீ அங்கே போகிறீங்க, அங்கே போய் பேசுகிறீங்க, அவன் கண்ணாப்புனா திட்டுறான்.
ஐயா அவங்க சொன்னாங்க நான் வந்திருக்கேன், நீங்கள் தரேன்னு சொன்னால் தாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் தரமாட்டேன்னு சொல்லிட்டுங்க, நான் போய் அங்கே சொல்லிட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் எங்கிட்ட கோச்சிக்கிட்டு அர்த்தம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பெனிக்காக வேலை செய்கிறோங்கிற அறிவோடு செயல்படுறோன்னு அர்த்தம். நீ எப்படியா வாங்கிட்டு கடை தர மாட்டேன், எப்படியா நீ அப்படியா அவனா இவனா சாப்பாடு சாப்பிட்றியா இல்லையா, நீ என்ன சாப்பிட்ற அப்படிலாம் கேட்ட வச்சுங்க, அங்கே என்ன வருது, அகங்காரம் வேலை செய்யுது. அது அறிகிறது தான் இந்த அகத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம். நான் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது தான் யாருக்கும் தெரியலை. அப்புறம் நம்ம இஷ்டப்படிலாம் வாழணும்னு வாழ்கிறோம், அதுபடி தான் இந்த சூழ்நிலை நடக்கணும், வீட்டில் எல்லோரும் நடக்கணும், கம்பெனியில் எல்லோரும் நடக்கணும், சமுதாயத்தில் எல்லோரும் நடக்கணும், ஊரில் எல்லோரும் நடக்கணும், நாட்டில் எல்லோரும் நடக்கணும்னு நினைக்கிறோம். அது அறியாமை. நீ எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீ முடிவே பண்ண முடியாது. நீ வாழ்க்கையில் எந்த முடிவும் நீ எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான வழிமுறைகள் தான் சொல்கிறது வேதம். ஏன் நீ வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, உன்னுடைய அப்பா அம்மாலேருந்து உன்னுடைய பிறவியிலேருந்து எந்த ஊரில் நீ வசிக்கணும், என்ன வேலை செய்யணும், யார் கணவன் மனைவி, யார் குழந்தை, யார் உற்றார் உறவினர், யார் நண்பர்கள், என்ன வருமானம், எதுவுமே நீ டிசைட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணதெல்லாம் நேர ஆப்போசிட்டாக நடந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது எல்லாருக்குமே. நான் எப்படிலாம் நினச்சேனோ, இந்த வாழ்க்கையில் 10 முடிவுகளும் மிகச்சரியாக நடந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு இருக்க மாட்டான், இருந்தால் அவன் முக்தி அடைஞ்சிருப்பான், போயிட்டுருப்பான். அப்படி இருக்கிறவன் பிறக்க மாட்டான். தாறுமாறாக இருக்கிறது தான் பிறக்குது. எதுக்கு? சரி செய்கிறதுக்கு. அப்போ வாழ்க்கையில் எந்த முடிவுமே எடுக்கலை, நீ அடிமை, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எவ்வளோ ஜாலியாக வேணாலும் இருந்துக்கா, இந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது, ஜன்னல் வழியாக அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா ஒத்துக்குவோமா? ஆனால் ஒத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒத்துக்கிட்டு இருக்கிறவன் சம்சாரி. அதுலேருந்து முதல்ல விடுதலை அடையணும். பாக்கிரம் அப்புறமா நம்மளுடைய விருப்பங்களாக நிறைவேற்றிக்கலாம் நினைக்கிறவன் புத்திசாலி, விழிப்பு நிலை பெற்றவன். அதை என்ன சொல்கிறான், நான் விடுதலைக்கான முயற்சியை கடைசியில் பண்ணிக்கிறேங்கிறான். நான் கடைசி காலத்தில் அதை கடைசி காலத்தில் ஏன் பண்ணணும்? கடைசி காலத்தில் நீ பண்ண, உனக்கு நீ இருக்க போகிறதில்ல, அப்புறமா அடுத்த ஜென்மாவுக்கு ட்ரை பண்ணுறியா? அது ஏன் கஷ்டப்பட்டு தான் பண்ணணுமா? 7 வயசில் தான் பண்ணக்கூடாதா? 70 வயசில் தான் பண்ணணுமா? 6 வயசில் செய்ய வேண்டிய விஷயத்த 60 வயசாகியும் செய்ய மாட்டேங்க அப்படின்னா என்னது? வழிநடத்த ஆள் இல்லை, குரு இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதனால் என்ன ஆகுது, எல்லாம் தாறுமாறாக போயிடுச்சு. எது சரி எது தப்புன்னு யாருக்கு தெரியும்? வேதம் அடித்த பிரம்ம வித்யா தெரிஞ்சிருந்தால் தான் இது சரி இது தப்பு, இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணணும், இங்கே நடக்கணும், இங்கே ஓடணும், இங்கே பறக்கணும், இங்கே உக்காந்துருக்கணும், எல்லாம் தெரியும். இப்போ நடக்கிறதெல்லாம் என்னவோ செஞ்சேன், என்னவோ நடந்துச்சு, என்னென்னமோ நடந்து போயிடுச்சும்பாங்க கடைசியில். அந்த மாதிரி இல்லாமல் இந்த 50 வயசுலேயாவது வனப்பிரசங்கிற இந்த 3வது நிலை, நம்ம குறிக்கோளே வனப்பிரசம் தான். அது 6 வயசுலேயும் வந்தாலும் சரி, 60 வயசில் வந்தாலும் சரி, நம்ம குறிக்கோளே என்னது? இல்லறத்தில் இருந்தே எல்லாத்தையும் செய்யணும், கடமை தவறக்கூடாது. அதே நேரத்தில் மதிக்கட்டான் சோலையில் வசிக்கிற மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளோட குழப்பத்துலேயும் பயத்துலேயும் கவலையிலையும் துக்கத்துலேயும் இல்லாமல் ஒரு சாதாரண அறிவு காது கொடுத்து சிரவணம் பண்ணினீன்னா எத்தனை சிந்தனை பண்ணின இந்த ஜென்மா ஃபுல்லாக அவ்வளோ சிந்தனையும் வேஸ்ட்டு. இந்த பிரம்மத்தை நினைக்காம நீ பண்ணின சிந்தனை அத்தனையும் வேஸ்ட். நீ பட்ட கவலை அவ்வளோதும் வேஸ்ட். நீ செஞ்ச முயற்சிகள் அவ்வளோதும் வேஸ்ட். என்னத்தை சாதிச்ச? சாப்பிட்ருப்ப, உடம்பை வளர்த்துருப்ப, வேறு என்ன பண்ணியிருக்க முடியும் உன்னால்? அதுக்கப்புறம் உடம்பு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதுவும் என்னால் முடியாதுங்கிற நிலைமை வந்துடுது. அதனால் வனப்பிரசத்தை நோக்கமாக வச்சே வாழ்க்கை நடத்தணும். வனப்பிரசம்னா என்னது? இல்லறத்தில் இருந்தே நல்லறமாக மாற்றணும். வந்த வேலையும் செய்யணும், சொந்த வேலையும் செய்யணும். ஒன்றில் மூழ்கி கிடப்பேன், ஒன்று தொடம்பே குழம்ப மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டையுமே பேலன்ஸ்டாக போகணும். அதை போகிறாங்க 5% மக்கள் வெஜிடேரியன்ஸ் போகிறாங்க. பாக்கி பேருக்கு குரு இல்லாதவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படியோ போயிடுது. பைக்கில் வரோம், ரோட்டில் அப்படியே மல்லாக்க கிடக்கிறான் ஒருத்தவன் பப்பரக்கான்னு. என்ன நிலமை? அவனுக்கு குடும்பம் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், மனைவி இருப்பா, உற்றார் உறவினர் இருப்பாங்க. இவன் எங்கே கிடக்கிறான்? என்ன பண்ணுறது? யார் சொல்லி கொடுத்தா? வழி நடத்துறதுக்கு குரு வந்து அப்படி கிடப்பாங்களா?
இதுதான் அங்கே இருக்கிற வித்தியாசம். அதனால் இந்த கட்டுகள் எது எதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. வனப்பிரசத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லுது. பித்ரு, மாத்ரு, அப்பா, அம்மா, சகோதர, தாரா மனைவி, பத்தியாகிரகம் வீடு, ஆறாம் சேத்திர ஓய்விடம், அப்புறம் என்னது நான் யார் தெரியுமா, எந்தது, அதெல்லாம் சம்சார ஆவரணம். சம்சாரங்கிறது இதான். இது எல்லாம் என்னது, நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னோட கோத்து விட்டது. நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னோட கோத்து விட்டது தான் பித்ரு, மாத்ரு, சகோதரம், தாரானா மனைவி, வீடு, அப்புறம் எந்துன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சம்சார ஆவரணம். சம்சாரம் என்ற ஒரு திரை உன் மேலே போடுது. எத்தனை போட்டிருக்க? 1 மாத்ரு, பித்ரு, சகோதர, தாரா 4, கிருக 5, ஆறாம் சேத்திர 6, மமதா சம்சார 7 திரையாக போட்டுக்கிற. அப்புறம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்கிற. ஒரு பொண்ணு காலையில் வந்து என்னால் சிந்திக்க முடியல, தொடர்ந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு, கம்பெனியில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ப்ரெஷர், தாங்கிக்க முடியல. சொன்னேன், எதையுமே நீ சிந்திக்காத, உனக்கு கொடுத்துருக்க வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணு, அதுக்கு முயற்சி பண்ணு. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி, அதெல்லாம் சொல்கிறேன். அவங்க வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். நீ உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்க ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, வேறு எதுவுமே சிந்திக்காத அப்படின்னு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துச்சு. ஆமாம், ரொம்ப ஈஸி, கொடுத்துருக்க வேலையை செய்வான். எல்லாத்தையும் போட்டு நம்ம நினைப்போம், இதை சிந்திக்கணும், இதில் இது சிந்திக்கணும், அதில் அது சிந்திக்கணும், அதில் அது. ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வச்சுருப்போம், 10ம் குப்பை தான், ஒன்றும் பிரயோஜனம். ஏன் 10 வச்சுருக்க? நீனா இழுத்து விட்டு வச்சுருக்க. 1 வச்சுக்கலாம், இல்லை 3 வச்சுக்கலாம். 3ல் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, முடிஞ்சு போச்சு. 3க்கு மேலே போகிறேன்னா நீ பைத்தியம்னு அர்த்தம், உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். யார் கோத்து விட்டா 10? அப்புறம் 3ல் எது ஃபஸ்ட்டு செகண்டு தெரியல. 3 ஒன்றாக்கணும், அந்த அறிவும் இல்லை. ஆனால் எதெல்லாம் எதையோ சிந்திச்சுட்டுதாம்மா, எது பின்னாடியோ போகுது மைண்ட், எங்கெங்கேயோ போய் என்னது மொத்த டைமும் வேஸ்ட்டு. அதே 1ல் சிந்திச்சா, அதுக்கு தான் ஏதாவது ஒரு யோகத்தை பிடிச்சிக்கணுங்கிறது. நேற்று சொன்னதில் சத்சங்கம் தான் ஸ்வர்க்கம்னு. அதே சத்சங்கம் இது மாதிரி குரு மகான்கள் கூட சேர்ந்தால் அது வாழ்க்கையில் மேன்மையும் படுத்தோன்னு 2 அட்வான்டேஜ் சொல்லுது. போய் சேர இடத்த சந்தோஷமாக போகிறது மட்டும் இல்லை, மேன்மையான இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதும் சொல்லுது. அந்த 1 சிந்திச்சா அது பேர் யோகம். அது மாதிரி ஒரு யோகத்தை பண்ணிவிட்டு அன்றாட வாழ்க்கையை நடத்துங்க, வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், நிறைய டைம் கிடைக்கும். முன்னாடி டைம் இல்லைன்னு சொன்னவன் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணுவான். இப்போ இதுன்னு என்றைக்கே ஒரு நாள் பிரேக் இருக்கலாம். முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி என்ன செய்கிறது, எது ஒரே முரட என்ன தறிக்கட்டில் ஓடிட்டு இருந்துச்சு வண்டி. பஸ்ஸு தறிக்கட்டி ஓடினா என்ன ஆகுது? ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல, பஸ்ஸு தறிக்கட்டி போனால் என்ன ஆகுது? அதனால் சங்கல்பம், நீ எதெல்லாம் நீ திங்க் பண்ணுறியோ, உறுதி எடுக்கிறதே நம்மலாம் பெரிய சாதனைன்னு நினைக்கிறோம். உறுதி எடுக்கிறதே பந்தம்னு சொல்லுது. மேலே அடுக்கிக்கிட்டே போகாத, ஆசைகளை லிமிட் பண்ணு. ஆசைகள் 3 தான் இருக்கணும், அதிலே உன் வாழ்க்கை நிறைவேறணும், அதிலே எல்லாம் அடங்கணும். ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது 1 இயருக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது. லாங் டேர்ம் கோலுங்கிறது ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வரைக்கும் நம்ம இருப்போம்னு நம்பிக்கை இருந்தால். 2மே மாயை தான். ஆனாலும் ஒரு யோகம் இருக்கும். யோகம்னா என்னது? நம்மளுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் ஒன்றை நோக்கி போனால் அது ஜெயம். ஒன்றை நிற்கிறது தானே அறிவுன்னு சொல்லியிருக்கு. 1ல் நிற்கிறது தான் தபஸ். 1ல் நிற்க விடாது. நீ உன்னை தபஸ் பண்ண விட்டா தானே.
நாதமுனிகள் போயிட்டு நம்மாழ்வார் எழுதின அந்த 4000 திவ்ய பிரபந்தம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. களி வந்து நிற்குது, குடைச்சல் கொடுக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மற்ற ஆளுகளை தூண்டி விடுது, தடைகள்லாம் பண்ணுது. என்ன பண்ணார் அவர்? கூட இருந்தாலும் ஓடி போயிட்டான். ஜெயிச்சா தான் வருவான் நம்ம ஆளுங்க, ஜெயிச்சா எல்லோரும் வருவான். தோத்தனை வச்சுங்க அவ்வளோதான். அப்பயே சொன்னேன் கேட்கல அவர் அப்படிமா. ஆனால் இன்றைக்கி யாரோ முந்தா நாள் யாரோ சொன்னாங்க, 1000 எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஒரு ட்ராக்கு ஃபார்ம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்மளை பற்றி நானே அதை சிந்திக்கலை. க்ளீனாக 2 வார்த்தையில் சொல்லிட்டாங்க. 1000 பிரச்சனைகள் இங்கே குழப்பங்கள் இருக்குதுன்னு தெரியும், அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு தனி ட்ராக்கை ஃபார்ம் பண்ணிட்டீங்களேங்கிறாங்க. பெரிய வார்த்தை இல்லை, பெரிய வார்த்தையெல்லாம் இல்லையா? இதான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் இருந்து, ஒரு குறிக்கோள் இருந்து, ஒரு யோகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணாது, உங்கள் கண்ணை மறைக்காது. இப்போ டார்கெட்டே இல்லை. டார்கெட்னா இந்த அச்சீவ் பண்ண முடியாத 100 கோடி வேணுங்கிறதுலாம் டார்கெட் இல்லை. அதெல்லாம் கடைசியாக வருது. இந்த அத்வைத மாதிரி கடைசியில் உணரக்கூடிய அனுபூதி அது. அதெல்லாம் வரும். நீங்கள் தேடி அலைய வேண்டாம். நீ உக்கார். செஞ்சு காமிக்கிறேன்னு எப்படி சொன்னேன்? செஞ்சு காமிக்கிறேன்னா இல்லையா பாருங்கள். நமக்கு தேவையான நம்மளை தேடி வர்றதுக்கான காரியத்தை பண்ணணும்பா. நீ எத்தனை பின்னாடி ஓடுவ? எத்தனை வழியில் ஓடுவ? நீ ஒரு வழியில் ஓடு. நீ தேடுற பலமும் பல விதமும் ஒரு வழியில் வரும், பின்னாடியே வரும். ஜெயித்தவன்லாம் அப்படி தான் ஜெயிச்சிருக்கான். அவனா பாருங்கள், ட்ராக் ரெக்கார்டுன்னு பாருங்கள். அதனால் நிறைய சங்கல்பம் போட்டு கொடுக்கூடாது. நம்ம பண்ணுறது அதான் வேலை. நமக்கு முருகப்பெருமான் நமக்கு வேலைன்னா அடியார்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு என்கிட்ட என்ன கன்வே பண்ணாதான் அவன் வேலை. நான் பண்ணுறது பொது சங்கல்பம். நீங்கள் உங்கள் பர்சனல் சங்கல்பங்களை நிறைய பண்ணக்கூடாது. அதான் சொன்னால மேக்ஸிமம் 3 தாண்டக்கூடாது. 3மே ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும். 3யுமே இந்த வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டு தான் போகணும். 100 சங்கல்பத்தை போட்டு டெய்லி ஒரு சங்கல்பத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு ஒன்றுத்தையும் ஃபாலோ பண்ணாமல் என்ன வாழ்க்கை அது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் 2024 எப்படி போகணுன்னு நான் டே 1 சொல்லிட்டேன். எப்படி வேணாலும் நீங்கள் அதை கொண்டு போகலாம். ஆனால் எஞ்சி இருக்கிறது என்ன? நம்ம செஞ்சுருக்க தபஸும் அதனுடைய பலனும் நிச்சயமாக எஞ்சி இருக்கும். வேறு எதுலையாவது கவனம் செஞ்சுன்னா அது தபஸ் ஆகாது. அதனால் நிறைய சங்கல்பம் போகிறத நிறுத்து முதல்ல. இதெல்லாம் உன்னை கட்டும். எதெல்லாம் 50 வயசுக்கு தொட்ட பிற்பாடு அப்பா, அம்மா, சகோதரன், தாரா, மனைவி, வீடு இதெல்லாம் ஒன்று கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். அகத்தில் அப்படி இருக்கணும். புறத்தில் நீ நார்மலாக இருக்க வேண்டியது தான். நார்மலாக 10ஓட 11 இருக்கலாம். அகத்தில் தெளிவாக இருக்கணும். அதை சொல்லுது. அதனால் உறவுன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் கல்யாணம், சடங்கு, கர்மாதி, மறுபடியும் கல்யாணம், சடங்கு, கர்மாதி இதான் நடக்கும். வேறு என்ன நடக்கும்? உறவுக்காரங்க வேறு என்னத்துக்கு எது கூப்பிட போகிறோம் அவங்கள? அதே தான் விஷயம். அப்புறம் ஐகான்சியஸோட கர்த்திருவாதிய அகங்கார சங்கல்போ பந்தக. இப்போ கம்பெனியோடைய தூதுவனாக போகிறோம், கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போகிறோங்கிற அறிவோடு செயல்பட்டால் அது ஞானம். கம்பெனி நமக்கு பவர் கொடுத்துச்சு, அவனை ஒரு கை பார்த்துலான்னா அவன் ஒன்று ஒரு கை பார்த்துருவான். அப்போ என்னது? அகங்காரத்துக்கும் அகங்கம். அப்போ நீ எதெல்லாம் நான் செய்கிறேன்னு நினச்சாலே அங்கே அகங்காரம். கொடுத்துருக்கிற வேலை என்னது? சர்வீஸ். எந்த வேலையை செஞ்சாலும் சரி அது சர்வீஸ் தான். எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது சர்வீஸ் தான். இங்கே இருக்கிறவன் எல்லாருமே வேலைக்காரன் தான் சுருக்கமாக சொன்னான். இந்த ஞானம் பெறுகிற வரைக்கும், ஞானம் பற்றா அவனே எஜமானனாகிறான் எல்லாருக்கும். ஞானம் பெறாத வரைக்கும் வேலைக்காரனாக ஒழுங்காக இரு. சொன்னாலும் சொல்ல, நீ எந்த வேலை உனக்கு சுயநலமாக பண்ணாலும் சரி, பொதுநலமாக பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் நீ செய்கிற வேலை இந்த சொசைட்டிக்கு போய் சேருது. செய்கிற வேலையை சரியாக செய். அதனால் அகங்காரத்தோட சங்கல்பம் பண்ணாத. சங்கல்பமே வேண்டாங்குது. சங்கல்பமே
வேண்டாங்குது. சங்கல்பம் என்னது? இது செஞ்சு முடிக்கணும்னு உறுதி எடுத்தல். ரெசல்யூஷன் நினைக்கிறேன். அப்புறம் சில பேர் இப்படி போவான், இறைவனை நோக்கி போவான், இடையில இந்த சித்திகள்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, இங்கே நினச்சி அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே மறையலாம், தோண்டலாம், அது பின்னாடி போயிடுவான். அது சொல்லுது, அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்ய ஆஷா சித்தி சங்கல்போ பந்தகை. இந்த அஷ்டமா சித்திகள் பின்னாடி போகிறதும் ஆசைகள் பின்னாடி போகிறதும் அதை சித்தி பண்ணணும்னு நினைக்கிறதும் அந்த மாதிரி சங்கல்பமும் அனாவசியமாக டைவர்ட் பண்ணிடுச்சா, அதில் பல கோடி ஜென்மம் வீணாக போகும். பாருங்கள், உங்களை இந்த இறைவன் திருவடியை பார்த்துட்டீங்க, அதை போய் சேர்றதுக்கு இடையில எத்தனை தடைகள் பார்த்தீங்களா? இறைவன் திருவடி இருக்குன்னு எல்லாருக்குமே உள்ளுணர்வு இருக்கு, யாரும் சொல்லித்தர வேண்டாம். நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லித்தரணுமா? அது மாதிரி இறைவன் இருக்கிறார், அங்கே இன்பம் இருக்குன்னு நல்லா தெரியும் எல்லாருக்குமே. எப்படி அது? ஏற்கனவே அங்கே இருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கோம், திரும்ப சேரணும். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அப்புறமா தான் தெரியும் பிரியவும் இல்லை சேரவும் இல்லை, எப்போதும் ஒன்றா தான் இருக்கணும். இடையில என்ன இருக்கு? நம்ம ஆத்மாங்கிறத புத்தியாக மாற்றிடுச்சு, மனசாக மாற்றிடுச்சு, அகங்காரமாக மாற்றிடுச்சு, சித்தமாக மாற்றிடுச்சு, பஞ்ச கோஷங்களாக மாற்றிடுச்சு, 3 அவஸ்தாவாக மாற்றிடுச்சு. இதெல்லாம் நம்ம கடக்கணும். அதுவும் பந்தம். எது? அனிமாதி அஷ்டமா சித்திகள் பின்னாடி போகிறதும் பந்தம். தேவ மனுஷ ஆதி உபாசனா அகாம சங்கல்போ பந்தக. இந்த சிறு தெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடுன்னா என்னது? தேவதைகளை வழிபடுறது. பித்திருக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே போட்டா வச்சு வழிபடுறதுலாம் மகா தவறு. பித்திருக்களுக்கு நீ எதாவது செய்யணும்னா பிராமணர்களுக்கு தானத்தை கொடு, இல்லை பசுமாடுகளுக்கு கொடு, இல்லை பிச்சைக்காரர்கள் வந்தால் கொடு. அவங்க போட்டா வச்சுக்கிட்டு அது சில பேர் சாமி ரூம்லேயே வச்சுருவாங்க. அப்புறம் யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க அந்த சாமி ரூமில் வைக்காதீங்கம்பாங்க. என்ன, அவங்க அடுத்த ஜென்மார்த்தை அவங்க போயிட்டே இருப்பாங்கப்பா, உன் வேலை அதுவா? என்னப்பா எல்லாமே ஒரே குளறுபடியாக நடக்கும். யார் சொல்லி கொடுத்தா? சொல்லுது வேதம். தோ சொல்லிடுச்சு, தோ வேதம் சொல்லுது பாருங்கள். தேவ மனுஷாதி உபாசனா அகாம சங்கல்போ பந்தக. உங்கள் காரியம் நடத்தணுங்கிறதுக்காக, பரிகாரத்துக்காக காலை பிடிக்கிறது, காரியத்துக்காக காலை பிடிக்க சொல்கிறேன்ல. தேவர்களை வணங்குறது. தேவர்களாக யார்? எல்லா தேவதைகளும் வராங்க அதில். மனுஷாதி மனிதர்கள்லேயே சிறந்தவர்களை வணங்குறது காரியம் ஆகணுன்ட்டு சிறு தெய்வ வழிபாடு. இதெல்லாம் உபாசனா பண்ணுறது அகாம சங்கல்போ, அனாவசிய சங்கல்பம் வேண்டாம். இதெல்லாம் பந்தம். முக்கியமான மந்திரம் சொல்லுது. ராஜயோகம் அவசியம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நியமாதி யமாத்திய அஷ்ட அங்க யோக சங்கல்ப பந்தக. இது என்னன்னா, ஒரு வாகனம் தான் கொள்கை. சத்தியத்தை அடையிறதுக்கு, ஒரு டார்கெட் அடையிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். டார்கெட்டுக்கும் உனக்கும் உள்ள தூரத்தை கடக்கிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். ஒரு முறையான நல்லா பெட்ரோல் இருக்கணும், காற்று இருக்கணும், டயர் டிப்லாம் நல்லா இருக்கணும். அது மாதிரி யோசிக்கிறீங்கல்ல, அதுதான் கொள்கை. இறைவன் அடையிறதுக்கு துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்லாம் கொள்கை. அது ஒரு வாகனம். அதை கடந்த பிற்பாடு அதை அங்கே விட்டுடணும். ஒரு தோணியை ஆற்ற கடக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அது எல்லா உதவியும் செஞ்சு, அது வேலை. அது செஞ்சு தான் ஆகணும். அந்த தோணியை கரைக்கு வந்த பிற்பாடு அங்கேயே விட்டுட்டு வரணும். மற்றவங்க ஏறி வரணுமா வேண்டாமா? அது இல்லை, எனக்கு ரொம்ப அருமையான தோணி, சூப்பர் தோணி இது, நான் எடுத்து இடுப்பில் வச்சுக்கிறேன்னு, இல்லை தலையில் வச்சுக்கிட்டேன்னு தூக்கிட்டு அலையக்கூடாது. நீ இதை தூக்கிட்டுனா ஒன்றும் நடக்க முடியாதுடா. டார்கெட்டு அது முக்கியம் இல்லை. எனக்கு இந்த தோணி என்னை காப்பாற்றி விட்டுச்சு, அதனால் இந்த தோணியை நான் கெட்டியமாக விடவே மாட்டேன். அதே மாதிரி ஏணிப்படி சூப்பராக என்னை ஏற்றி விட்டுச்சு. சரி, கடந்துட்ட, அடுத்த வர வேண்டாமா? அந்த ஏணிப்படி நான் எடுத்துகிட்டே வருவேன், விட மாட்டேன். எனக்கு தான் முக்கியம் அந்த ஏணிப்படி, நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கல்ல,
அதனால் சத்தியத்தை ரீச் பண்ண முடியாதுப்பா, இதை தூக்கிட்டு ஒன்றால் நடக்க முடியாது 50 கிலோமீட்டர், பரவாயில்ல அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? கொள்கைக்காக சத்தியத்தை விட்டுறான். வாகனம் எங்கே? வாகனம் வாசல் வரைக்கும் தான் தம்பி. வாகனத்தை பூஜை ரூமுக்குள்ளே கொண்டு போய் விடுவியா? கர்ப்பகிரகத்தை கொண்டு விடுவியா வாகனத்தை? அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்கு தான் அது இருக்குது. இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டான்ல, அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டு தொங்குறான், டார்கெட்டை விட்டுட்டான். இப்போ கொள்கையில் நிற்கிறவன் இந்த கொள்கையில் வந்துட்டோம், நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறான். அதை சொல்லுது எப்படின்னா, யம நியமாதி அஷ்டாங்க யோகம் இருக்குல்ல, இதெல்லாம் நீ கடந்து வர்றதுக்கு ஒரு வாகனம். அந்த நிலையை நீ கடக்கும்போது விட்டுடணும். இப்போ சன்னியாசிகள் காரில் போகிறாங்க, ஏசி காரில் போகிறாங்க, சௌகரியமாக இருக்காங்க, செல்லு வச்சுருக்காங்க, வெளிநாடு போகிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறான்ல. அது முக்தி பெற்றவர்களுக்கு அது அவசியம் இல்லை. அதை சொல்லுது முக்தி பெற்றவர்களுக்கு. ஒரு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான்ப்பா இது வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை பிடிச்சு தான் அவன் ரீச் ஆகியிருக்கான். ரீச் ஆனதுக்கப்புறம் இதை அதே இல்லை கடைசி வரைக்கும் அவர் தரையில் தான் படக்கணும், அவர் சட்டை போட்டுக்கூடாது, அவர் செல்லு வச்சுக்கூடாது, ஏசி கார் வச்சுக்கூடாது, எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு? இந்த கொள்கையும் இது புரியுதா இல்லையா சொல்கிறது? நீ முக்தி அடையிறதுக்காக நீ சன்னியாசம் எடுத்திருக்க, முக்தி அடைஞ்சாச்சு. இப்போ சன்னியாசம் இருக்கிறது நீ திரும்ப கிரகஸ்தம் போனால் கூட தப்பு இல்லையே, என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. சன்னியாசம் முக்தி அடைஞ்சிட்டையா, பல பேருக்கு பரோபகார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அல்ல கிரகஸ்தம் நான் போகிறேன், என்னுடைய இளமையெல்லாம் விட்டுட்டேன், இந்த வாழ்க்கையை நான் இதுக்கே பயன்படுத்திட்டேன், சித்திக்கே பயன்படுத்திட்டேன், இப்போ சித்தி பெற்றுட்டேன், நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஓப்பன் டாக். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் பண்ணிக்கிட்டான், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதனால் வாகனம் தான் என்னது முக்கியம். வாகனம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் வாகனத்தை தலையில் பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லாத, அது பந்தம்னு சொல்லுது. புரியுதா? இதிலெல்லாம் ஒரு தெளிவு வரணும். நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. பெரிய பெரிய மகானுபாவுகளுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய வேதம் பேசுகிறான், நிறைய கொட்டேஷன் கொடுக்குறான், அடிப்படை விஷயம் இல்லை. என்ன பிரயோஜனம்? ரீச் ஆகலை, அனுபூத்தி ஆகலைன்னு தெரியுது நமக்கு. அனுபவத்தையே பேசின்னு இருக்கான், அனுபவத்தையே இல்லை. அனுபவம் மாறும், அனுபூதி மாறாது. அதனால் வாகனத்தை பிடிச்சிக்காத. வாகனம் கொள்கையெல்லாம் என்னது? உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. அதில் நீ கரெக்டாக நீ பயணித்தாதான் நீ போய் சேர முடியும். சேர்ந்ததுக்கப்புறம் நான் தோணியை விட மாட்டேன், ஏணிப்படியை விட மாட்டேன். 5th ஸ்டாண்டர்டு அந்த மாஸ்டர் எனக்கு கணக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாரு, அவரை நான் விட மாட்டேன், அந்த 5th ஸ்டாண்டர்டு தான் உக்காந்துக்குவேன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் அறிவு இல்லாமல் இருக்கான். அதை சொல்லுது யம ஆதி அஷ்டாங்க யோக சங்கல்பம். அந்த யோகத்தை வாழ்கிறது, அதில் வாழணும் கடைசி வரைக்கும் நினைக்கிறது பந்தம். இப்போ இது நாள் வரைக்கும் யோகம் பண்ணணும்னு சொன்னீங்களே, இப்போ வேண்டான்னு சொல்லுது. ஏன்னா நீ பண்ணி முடித்ததுக்கப்புறம் விட சொல்லுது, சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் விடுன்னு சொல்லுது. கடைசி வரைக்கும் அவசியம் இல்லை. அந்த நிலையை கடந்ததுக்கப்புறம் அதை விட்டுடணும், அதையே பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. பக்தி யோகம்னா பக்தி யோகம் தாண்டி அடுத்தது ராஜயோகம் போகணும். இப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை ஏன் விட சொல்லுதுன்னு எனக்கு தோணுதுன்னா, இப்போ தியானம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் என்னவா இருப்பீங்க? இறை ஸ்வரூபத்தில் இருப்பீங்க. நீங்கள் யோக நிஷ்டை ஆனாலும் திரும்பி வராத அளவுக்கு போயிட்டா கூட ஞானம் வராது. புரியுதா சொல்லுது? நீங்கள் யோகத்தில் போகிறீங்க, இறைநிலையில் போயிட்டீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, நிஷ்டையில் இருக்கீங்க, யோக நிஷ்டையாக ஆயிடுச்சு.
நீங்கள் எப்போ நினச்சாலும் யோக நிஷ்டைக்கு போயிடலாம், திரும்பியே வர வேண்டாம். நீங்கள் நினச்சா திரும்பி வரலாம், எப்பயுமே ஆனந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் ஞானம் வந்துருமா? ஞானம் நிரந்தரமானது. யோகா நீ எப்படி போனியோ, சப்போஸ் நீ வெளியில் வரணும்னு நினச்சின்னா நீ பழைய மானுடமாக ஆயிடுவ, சாமானியனா ஆயிடுவ. புரியுதா இல்லையா சொல்கிறது? இப்போ உன்னுடைய அறிவு வந்து அனுபவமாக ஆகணுங்கிறதுக்காக தான் நீ தியானம் பண்ண சொல்லுது. அதில் நாம் என்ன பண்ணிட்டோம், வேதாந்தத்தில் விசாரம் நிதித்தியாசனங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம், தியானமே பயன்படுத்த மாட்டோம். விசாரம்னா என்னது, மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதில் நில்லுங்கிறது தியானம், அதுதான் நிதித்தியாசனம். இப்போ அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குமானா அனுபவம் இருக்காது. நீ தியானம் பண்ணி அந்த அறிவை உள்ளே நீ இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதா உன்னுடைய செயலுக்கு வரும். இப்போ உன்னுடைய அறிவு மேலேயே இருக்குது, மேல் மனதிலே இருக்குது. அது நடு மனதுக்கு போகிறதுக்கு தியானம் வேணும், அது ஆழத்துக்கு போகிறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறதுக்கு தியானம் வேணும். சப்கான்ஷியஸ் மைண்டு போய் காரியத்தை சித்தி பண்ணிட்ட, இப்போ தியானம் அவசியமா? ஒரு சித்தி பெற்றவன் அடுத்தது என்னையா, பரோபகாரத்துக்கு போனியா, அங்கேயே உக்காந்துருக்காதுன்னு சொல்ல வருது. அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்ல வருது. தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் வேண்டாம் சொல்லிடுச்சு. பக்தி அவன் கடந்து ஞானம் அவனா கோயிலுக்கே போக வேண்டான்னு சொல்லலை. அது மூணுமே மிக்சடாக தான் இருக்கணும். மூணுமே 33%, 33% இருக்கணும். நீங்கள் பக்தி யோகத்தில் 60% இருக்கீங்க, ராஜயோகத்தில் 10% கூட இல்லை, ஞான யோகத்தில் 10% கூட இல்லை. என்ன பிரயோஜனம்? பக்தினால் ஞானம் வருமா? வராது. யோகத்தினால ஞானம் வருமா? வராது. ஞானம் வந்து அறிவால் தான், வேதத்தினால தான் வரும், குருவால் தான் வரும். கடவுளே இருந்தாலும் குரு வந்து தான் என்ன பண்ணி ஆகணும், உபதேசம் பண்ணி ஆகணும். கடவுளே இருந்தாலும் கடவுள் தான் குருவாக வராரு. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அப்படி தான் காட்டுறாரு, அப்படி தான் சொல்கிறாரு. சரஸ்வதியே ராமானுஜர்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க. சர்வஜ்ய நிலை போகிறார் அவரும், சங்கரர் மாதிரி டவுட் கேட்குறாங்க, கிளியர் பண்ணிக்கிறாங்க. குறுங்குடி பெருமாள் அங்கே தான் அதை கேட்டது. நான் 10 அவதாரம் எடுத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஒருத்தனும் கேட்கல. உன் பின்னாடி எல்லாரும் வரானே, என்ன சொல்லு, என்ன அப்படி சொல்லணும், உன் பேரை தான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், என் பேரை சொல்லலை, உன் பேரை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் செய்கிறேன்னு சொல்லலை, நீ வந்து நான் செய்கிறேன்னு சொன்னேன், மக்கள் ஒத்துக்கலை. அவன் செய்கிறான், நான் சொன்னால் ஒத்துக்கிறான். புரியுதா? அப்படி ஒரு நாடகத்தை போட்டு காட்டுறான் இறைவன். அப்போ அங்கே அப்படி தான் நடிக்கணும் நம்ம. இதில் வந்து ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிறதும் போயிடும். புரியுதா சொல்கிறது? இப்போ இது வந்து யோகம் பந்தம்னு சொல்லிடுச்சு. ராஜயோகம் க்ளீனாக சொல்லுது, அஷ்டாங்க யோகம் சங்கல்பம் பந்தம்னு சொல்லிடுச்சு. எப்போ நீ சித்தி பெற்றது அப்புறம் விட்டுடணும். பக்தியை விட்டுட்டு தான் தியானத்துக்கு வரணும். குறைச்சிக்கணும், டயத்தை குறைச்சிக்கணும். இதில் வந்து அதிகமாக இருக்குது, இதில் இல்லவே இல்லாமல் இருக்குது. தராசு எப்படி பேலன்ஸ் ஆகும்? பக்தி யோகம் 60% இருக்குது, ராஜயோகம் 10%. எப்படி பேலன்ஸாக இருக்கும்? பூர்ணமாகாத. பூர்ணமானால் தான் புருஷன் தான் புருஷோத்தமன் தான் பரம்பொருள். பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்கணும்னா ஒன்னடியாக பிடிச்சிட்டு தொங்குவேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தான் சொல்லுது இங்கே. அவனே பக்தியே வானா சொல்லிடுச்சு வேதம். அப்படி சொல்லக்கூடாது. அது சாதகமாக பயன்படுத்தி பேசுவாங்க சிலர். மந்திரம் அப்படி வருது, அதனால் அப்படி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. புரியுதா வித்தியாசம்? அறிவு தான் இங்கே வேலை செய்யணும், நுட்பமாக வேலை செய்யணும். தோணி கடந்ததுன்னா கடந்து வந்த பாதையை எட்டி உதைச்சிட்டான்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கான். கடந்து வந்த பாதையை எட்டி உதைச்சிட்டான், கடந்து வந்த பாதையை எட்டி உதைச்சான்னா அந்த தோணியில் வந்தான்ல, இப்போ தோணி வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு அதுதான் அர்த்தம். அடுத்தது அவன் என்ன பண்ணணும்? ரோடுவேஸில் போகணும் அவன். அப்போ அங்கே சைக்கிளோ காரோ பைக்கோ வேணும். அதுக்கப்புறம் அவன் ஃப்ளைட்டில் போகிற சூழ்நிலை வரும். இல்லை இந்த காரை நான் வந்து 1942 வச்சுருக்கேன், விட மாட்டேன், அதையும் இந்த ஃப்ளைட்டில் ஏற்றுங்க, ஹெலிகாப்டரில் ஏற்றுங்க, நான் உங்களுக்கு சரியாக வருமா?
இதெல்லாம் எடுத்து சொல்லுது. இதெல்லாம் சொல்லியா தெரியணும். ஆனால் மக்கள் அப்படி தான் இருக்கான். கொள்கைக்காக என்னத்தை விடுறான்? சத்தியத்தை விடுறான். சத்தியத்துக்காக எதை வேணாலும் விடலாம், எதற்காகவும் சத்தியத்தை விடக்கூடாது. அதுதான் சத்து. புரியுதில்ல? அதனால் அஷ்டாங்க யோகம் முதலியெல்லாம் விட போகிறோம். இப்போயே தெரியுதா இதெல்லாம்? ஏன் யோகத்தினால ஞானம் வராது? ஏன் ஞானம் வரணும்? ஞானம் நிரந்தரம். யோகமும் பக்தியும் தற்காலிகம், படிக்கட்டுகள். புரியுதா? படிக்கட்டு தான். படிக்கட்டில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது, படிக்கட்டில் உட்காந்துக்கிறேன். இப்போ அப்படி தான் இருக்கான். ஏன்னா ஏதோ ஒன்றா அதுக்கு தான் 3 நாளைக்கு மேலே சன்னியாசிகள் ஒரு ஊருக்குள்ளே தங்கக்கூடாதுன்னு சொன்னது. இப்போ முக்தி பெற்றவன் தான் அந்த காரில் போகிறது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணான். பார்த்தீங்கன்னா ஒரு மடம் வச்சுருப்பான், ஒரு 1000 குழந்தைங்க படிக்கும், ஒரு அன்னதானம் நடக்கும், அவங்களுக்கு சாப்பாடு நடக்கும், வஸ்திரம் நடக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பான். அதெல்லாம் நீ பண்ண முடியுமா? அவன் ஒரு வாழ்க்கையில் நடந்து போய் சித்தி பெற்றுட்டான். இப்போ போய் அவன் காரு போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது. நீ என்ன சொல்கிறது? நீ என்ன ஜெகத்குருவா? இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மைண்டில். இதெல்லாம் இருக்குது. இப்படி சொல்லி சொல்லி தான் என்ன பண்ணுறான்? சன்னியாசிகளையெல்லாம் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கானுங்க. புரியுதா சொல்கிறது? முக்தி அடையிறதுக்கு ஒரு ஃபார்முலாயா? அந்த ஃபார்முலாவை ஜெயிச்சுட்டான், அதுக்கப்புறம் எதுக்கே அந்த ஃபார்முலான்னு கேட்குறேன். புரியுதா இல்லையா? அதம்மா வேதம் அப்படி தான் சொல்லுது. க்ளீனாக சொல்லிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், அஷ்டாங்க யோகம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம 8 2 விசாரமும் தியானம்னு சொன்னோம். தியானங்கிற வார்த்தை ராஜயோகத்தில் உள்ள வார்த்தை. ஞான யோகத்தில் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நீ பெற்ற அறிவை நான் இருக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ பிரம்மமாக இருக்கிறேங்கிறத அறி, உணர், புரி, வாழ். எல்லாம் சேர்த்தா அனுபூதி. அடுத்தது வர்ணாசிரம தர்மம். இதெல்லாம் எதுக்கு? வர்ணாசிரமம், தர்மம், கர்மம், சங்கல்பம், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் கொள்கை. இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும்னு குடும்பத்துக்கு சில கட்டுப்பாடுகள் போடுறீங்கல்ல, சொசைட்டிக்கு ஒரு கட்டுப்பாடுகள் போடுறீங்கல்ல, கல்யாணம்னா இப்படி தான் நடக்கணும், கோயில்னா இப்படி, இதெல்லாம் தர்மம், சர்மம், தொழில் எல்லாத்துக்கும் போடுறோம்ல. அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் வாகனம் தான் ஒரு காலத்துக்கு அப்புறம். அதனால தான் எல்லாத்தையும் விட்றாங்க. சன்னியாசத்தில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. உபநயனம் வரைக்கும் விட்டுருவாங்க, சிகா வரைக்கும் எடுத்துருவாங்க. ஏகதண்டம், திரிதண்டம்னு கையில் குச்சி வச்சுருப்பாங்க. ஒரு குச்சி வச்சுருந்தா ஏகதண்டம், 3 குச்சி வச்சுருந்தா அன்றைக்கி ஜிஆர் பார்த்தோம்ல 3 குச்சி, திரிதண்டம் 3 குச்சியை ஒன்றா கட்டி வச்சுருப்பாங்க. என்னன்னா வாக்கு, மனசு, செயல். மனசா, வாச்சா, கர்மனான்னு சொல்லுவாங்க. அந்த 3 வார்த்தையும் 3 தண்டம். அது என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன், அதை நான் விட மாட்டேன். புரியுதா? மனசா, வாச்சா, கர்மனா. இவங்க என்ன பண்ண? ஏகதண்டம் 3த்தையும் ஒன்றாக்கி வச்சுருக்கேன். அத்வைதம். புரியுதா? புரியுதா? ஒரு சன்னியாசி தியானம் பண்ணார். ஆசிரமத்தில் பசங்கள்லாம் படித்தாங்க, 50 பசங்க. ஒரு பூனை அவர் தியானம் பண்ணும்போதெல்லாம் வந்து வருஷம் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பூனையை பக்கத்தில் ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு தியானம் பண்ணார். கொஞ்ச நாளில் தியானம் சித்தியாகி போயிட்டார். சிஷ்யர்கள்லாம் பார்த்தாங்க, பூனையை பிடிச்சி கட்டிட்டு தான் தியானம் பண்ணோம், அப்போ தான் சீக்கிரம் சித்தியானம் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பூனையை பிடிச்சி வந்து கட்டிட்டு தூணில் கட்டிட்டு, அது மாதிரி தான் இப்போ நடக்கிறது. புரியுதா? இவர் எதுக்காக எந்த நோக்கத்தோடு செஞ்சோமோ கொள்கையிலே நிற்கிறான், குறிக்கோளை விட்டுறான், லட்சியத்தை விட்டுறான், சத்தியத்தை விட்டுறான், எஸ்பெஷலி சத்தியத்தை விட்டுறான். இப்படி போகிறதுக்கு இந்த வாகனம், இப்படி இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் தான்ப்பா போட்டுக்கணும், நீ சாப்பிடக்கூடாதுப்பா, நீ வந்து முடியலாம், ஹேர்லாம் சூப்பராக கட் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். நீ ஓனர் ஆகிட்ட, இப்போ ஓனர் ஆகிட்ட, உன் கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. இதே மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நீ தலை வெட்டிக்கணும், அப்படி உனக்கு கட்டாயம் இருக்கா? ஒத்துக்குவியா? அப்போ அவங்க மட்டும் ஒத்துக்கணும் ஏன் சொல்கிறீங்க? ஏசியில் போகிறாரு, செல்லு வச்சுருக்காரு, பணம் வச்சுருக்காரு, உனக்கு என்ன பொறாமை? பொறுத்துக்க முடியல. அவன் அந்த நிலைக்கு போகிறதுக்கு ஏகாகிரமாக 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் தபஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? அதை வந்துட்டு சொல்லணுமா? அவன்கிட்ட வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அறியாமையில்
என்ன சொல்லுது? வர்ணாசிரமம், தர்மம், கர்மம், சங்கல்பம், பந்தகை. எங்கெல்லாம் நீ சங்கல்பம் பண்ணுறியோ அதுவும் பந்தம். அப்புறம் ஆசா, பயம், சம்சாத்ம குணம். சூக்ஷ்ம உடம்புல இருக்கும்போது ஆசைகள், பயம், சந்தேகம், இந்த 10 குப்பைகள் சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த 10 குப்பைகளும் பந்தம். உன்னை கட்டிக்கிட்டே இருக்கும். உன்னை மூவ் பண்ண விடாது. கட்டி வச்சா நீ எப்படி நகர முடியும்? மூவ் பண்ண விடாததுனால அது பந்தம். இப்போ என்ன செய்கிறது? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கடந்து துரியத்துக்கு வரணும். துரியத்துக்கு வராத வரைக்கும் உனக்கு பிரச்சனைகளும், பயமும், குழப்பமும், நோயும், அதனுடைய பாதிப்பும் இருக்கும். துரியத்துக்கு வந்துட்டேன்னா இந்த பசி, தாகம், தூக்கம், பயம், கவலை, துக்கம், நோய் எதுவும் பாதிக்காது. இருக்கும். அது நோய் இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஆனால் ஒன்றை பாதிக்காது. நீ எங்கே இருக்க? நீ 4வது நிலையில் இருக்க. ஸ்டேட் ஆஃப் காட். அதனால் ஆசா, பயம், சம்சாத்ம குணம், சங்கல்பம் இதெல்லாம் பந்தம். அப்போ யோகத்தை ஏன் விட சொல்லுது? யோகம் இறைநிலை, ஆனால் தற்காலிகம். பக்தி இறைநிலை, ஆனால் தற்காலிகம். ஞானம் இறைநிலை, ஆனால் நிரந்தரம். போதுமா? அதனால தான் ஞானத்தை மேலே தூக்கி வச்சாங்க. இல்லைன்னா சும்மா விட்டுருவாங்களா மற்றவங்க? புரியுதா? சும்மாவே கண்ணை மூட்டு உட்காந்துட்டே இருந்தால் என்ன வாங்க முடியும்? ஆனந்தமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், எல்லா நிலையிலும் இருக்கலாம். அது நிரந்தரம் பண்ணுறது ஞானம். அது தவறுன்னு சொல்ல வரல, அதை வேண்டான்னு சொல்லுது. புரியுதா? ஏன்? இந்த நிலையை கடந்துட்டேன், விட்டுடு. இப்போ நாம் எதை பயன்படுத்துகிறோம்? விசாரத்தையும் தியானத்தையும். கடைசியாக 2 என்ஜின் தான். விசாரம், தியானம். ஞான யுகத்துக்கு விசாரம், தியானம். பெற்ற அறிவை செயலுக்கு வரணும். பெற்ற அறிவை செயலுக்கு வரணும். எல்லாத்தையும் அறிஞ்சு அடைய முடியாது. டெல்லியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் டெல்லியில் இருப்பேனா? நான் பிரம்மத்தை பற்றி நல்லா அறிஞ்சேன்னா நான் பிரம்மத்தில் இருப்பேன். அது புரியுதா? இதுதான் நான் மற்றதுக்கும் ஞானத்துக்கும் உள்ள விசேஷம். அறிவால் சும்மா கற்பனை, இப்படி இரு, அதை பார்க்காத, இதை பேசாத அப்படின்னு இருன்னு சொல்ல வேண்டாம். நீனே இருப்ப. ஏன்? மனம் சத்தியத்துக்கு தலை வணங்கியே தீருது. வணங்கியே தீரணும், வேறு வழியே கிடையாது. இப்போ மக்கள் சட்டத்தை மதிக்கிறாங்களா இல்லையா? எதுக்காக? அறிவால் அறிஞ்சு இந்த நாடு நல்லா இருக்கணும்னு மதிக்கிறவங்க இருக்காங்க. ஒழுங்காக செய்யலைன்னா தண்டனை கிடைக்கும், ஜெயிலில் போட்டுருவாங்க, பனிஷ்மெண்ட் போட்டுருவாங்க, பெனால்ட்டி போட்டுருவாங்கன்னு பயத்துலையும் இருக்கிறான். பயத்தில் இருக்கிறவன் டெம்பரவரி, அதெல்லாம் விடணும். அறிவில் இருக்கிறவன் அவன் நிரந்தரம். வித்தியாசம் புரியுதா? போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, வண்டியை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு ஸ்லோ பண்ணி பயந்துட்டு நிப்பாட்டினாலும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நீ தப்பிக்கிற. விதியை மீறி போகக்கூடாது, சிக்னலில் போட்டால் நிற்கணும்னு அறிவோடு நின்னாலும் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து நீ தப்புற. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். எது நிரந்தரம்? அறிவு தான் நிரந்தரம். பயங்கிறது என்ன? நாளைக்கு அங்கே நிற்கலைன்னா நீ வேகமாக போகிறேன்னு வச்சுக்கோ, அங்கே வந்து இடிக்குது, அங்கே வரவன் குறுக்க வரான், கட் ரோடு மெயின் ரோடு சொன்னேன்னு காமிக்கிறானா இல்லையா? சிசிடிவியில் எத்தனை இது காமிக்கிறான். கட் ரோட்லேருந்து மெயினுக்கு வரவன் தான் 2 பக்கமும் பார்த்து நிறுத்தி என்ன அதை விட வேகம்னு கேட்குறேன். ஏன்னா அவன் மனசிலே இல்லை, அவன் எங்கேயோ இருக்கான், எதையோ சிந்தனை பண்ணிட்டு வரான். என்ன காரணம்? ஏதோ குழப்பம். என்ன காரணம்? 10 ஆசை, 10 சங்கல்பம். இதுதான் காரணம். ராஜயோகம்ங்கிறது வாகனம் தான், அது வந்து சத்தியம் அல்ல. பக்தி யோகங்கிறது வாகனம் தான், அதுவே
ஃபைனல் அல்ல, மேலே கடக்கணும். மூணுத்தையும் கடந்து பக்தியும் யோகமும் ஞானமும் கலந்த கலவை ஒரு ரசம் இருக்குல்ல, அமிர்தம், அதுதான் அத்வைதம், அதுதான் நிரந்தரம். மூணும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம மூணில் ஈக்குவலாக இருக்கோமானா இல்லை. ஒருத்தன் எந்த யோகத்தை பிடிச்சிருக்கானோ அதையே பிடிச்சிட்டு தொங்குறான். அதனால் பூர்ணமாகலை, புரியாது. மூணுத்தையும் அறிஞ்சாதான் புரியும், புரிஞ்சாதான் நிரந்தரம். புரியலைன்னா வச்சுக்க இப்படி நினச்சிக்க, இப்படி நம்பு. என்னத்தை நம்புறது? எப்படி நம்புவான்? அவன் நம்பலை, கடவுளையே நம்பலை, குருவையும் நம்பலை. இதை நம்புனா எப்படி நம்புவான்? புரியுதா சொல்கிறது? அதனால் இப்படி அப்படி இமேஜினேஷன்லாம் இங்கே கிடையாது. அறிவுபூர்வமாக சிந்தி சொல்கிறதே செஞ்சுப்பார், கரெக்டாக நடக்குது. ஏன் இதெல்லாம் யார்? இப்போ பிரம்ம சத்து சித்து ஆனந்தன் யார் கண்டுபிடிச்சா? ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க. செஞ்சு பார்த்தா ஆமான்னு தோணுதா இல்லையா? ரிஷிகள் இந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு, ரொம்ப நுட்பமாக அறியணும். நேற்று சொன்ன அறிவாலேயோ மனசாலேயோ வார்த்தைனாலேயோ பிரம்மத்தை சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்கிறோம்? ஏன்னா அது எதெல்லாம் நீ பயன்படுத்துகிறியோ அதெல்லாம் கருவிகள் தான். யார் பயன்படுத்துகிறா? எந்த ஒன்று இந்த கருவிகளாக பயன்படுத்துதோ அதுதான் பிரம்மம். அது யார்? நீ தான். அது நீ பயன்படுத்துகிற எதெல்லாம் பயன்படுத்துகிறியோ, எதெல்லாம் யூஸ் பண்ணுறியோ அது அத்தனையுமே எக்யூப்மெண்ட்ஸு தான். எது அறியுது? எது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துதோ? எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கள். பொறிகள், புலன்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அப்புறம் பிராணன் வேறு இருக்குது. அவித்யா தாண்டி 7வது 8வது இடத்துல சித்து இருக்குது. இந்த சித்து தான் இத்தனை வேலையும் பண்ணுது. சித்து தான் அறியுது. இதான் சித்து. இப்போ மாம்பழம் அப்படின்னு சொன்னால் மாம்பழம் உங்கள் கண்ணுக்கு வரும், அறிவும் வரும், அனுபவமும் வரும். ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க. ஆத்மா அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது, சொன்னால் அந்த அனுபவம் உங்களுக்கு வரவும் வராது. அப்போ என்ன பண்ணோம்? அனுபவம் அடையணும், அனுபவத்துக்கு போகணும். உனக்கு முன்னாடி இது நிற்காது, அதனால் பிரத்யட்சம் இல்லை. எங்கேயோ இருக்கு இல்லை, அதை பற்றி உனக்கு கவலையும் இல்லை. ஆனால் உனக்குள்ளே இருக்கே, நீ அதை உணரலாம், அதை ஃபாலோ பண்ணு. அது பேர் அப்ரோக்ஷம். அப்போ ஆத்மாங்கிறத இதுதான்னு யாராலையும் சுட்டி காட்ட முடியாது. இப்போ வேதமே என்ன சொல்லுது? இதெல்லாம் இல்லைங்கிற விஷயத்தை தான் சொல்லுது. இதெல்லாம் நீ அது பின்னாடி போகாத, நீ மனுஷன் கிடையாது, நீ மாடு கிடையாது, நீ கழுதை கிடையாது, நீ செக்கு மாடு கிடையாதுன்னு யார் சொல்கிறா? இந்த மந்திரத்து ஆதாரத்தில் குரு பேசுகிறாங்களா இல்லையா? ஜந்துன்னு சொல்கிறாங்க, மிருகம்னு சொல்கிறாங்களா இல்லையா? வேதம் டீசெண்டாக சொல்லும். மிருகம்னா என்ன? மிருகம்னா கோபம் வராது, கழுதைன்னு சொன்னால் கோபம் வரும். ஸ்லோவாக இருக்கான் அப்படின்னா கோபம் வராது, எருமை மாடு அப்படின்னா கோபம் வரும். நீ அப்படியே ஜனிச்ச போகிற, அப்படியே ஈசல் மாதிரி திரும்ப திரும்ப பிறக்க போகிறடா அப்படின்னு சொன்னால் கோபம் வரும். ஜந்து அப்படின்னு சொன்னால் ஏதோ நல்ல வார்த்தையாக இருக்கு, அழகான வார்த்தையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நினைப்போம். இதுதான் வித்தியாசம். வந்திருக்கிறவன் பாதி பேர் முட்டாள் அப்படின்னு சொன்னால் என்ன கோபம் வருமா வராதா? பாதி பேர் அறிவானா அதில் நம்மளும் இருக்கோம். என்னதான் வித்தியாசம்? அதை சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக சிந்தித்து செயல்படணும். அடுத்தது இது மட்டும் இல்லையா? இப்போ ராஜயோகம் கடந்துட்டினா அதை விட்டுன்னு சொல்லிச்சா? இப்போ நமக்கு விசாரம் நிதித்தியாசனம் போதும். இதான் அதில் சொல்ல வரக்கூடிய. எதுக்கு இந்த உபநிஷத்தில் தான் வருது. இங்கே உபநிஷத்து ஞான யோகத்தை மட்டும் பேசலை. உபநிஷத்தில் கிட்டத்தட்ட 25 உபநிஷத்து பக்தி யோகம் பேசுது. 25 உபநிஷத்து பக்தி யோகம் பேசு. 108 சொல்கிறேன். ஒரு 40 உபநிஷத்து யோகத்தை பற்றி பேசுது. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுதான் ஞானத்தை பற்றி பேசுது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஞானம் இருக்குது. ஞானம் ஊடுருவாத இடமே கிடையாது. பக்திக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதானே ஞானம்.
தியானத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தானே ஞானம். அது புரிஞ்சால் நீ செயல்படுறது ஈஸியாக, புரியாமலே அவர் சொன்னார் செஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிறது ஈஸியாக. அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஏன்னா சிந்தனா புத்தி சிந்திக்கிறவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று தீனி போடணும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். சித்தத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டை வைக்கணும். அது ஞானம். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, யாகம், விரதம், தபம், தானம், விதி, விதானம், இந்த மாதிரி சங்கல்பெல்லாம் விட்டுடு. எப்போ இதெல்லாம் சித்தி அடைஞ்ச பிறகு முக்தி பெற்றதுக்கப்புறம். ஏன்னா நீ அதுக்கப்புறம் பரோபகாரத்துக்கு போகிற. இப்போயே சொல்லிடுச்சு யாகம் பண்ண வேண்டாம், விரதம் எடுக்க வேண்டாம், தபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னு அர்த்தமா? இதெல்லாம் பின்னாடியே ஒன்று கட்டும். இதுலேருந்துலாம் விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. இதுதான் சாக்ரிஃபைஸ், இதுதான் தியாகம். எப்போ எல்லாத்தையும் கடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் படிச்சிங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, வச்சுருங்க. 10th யூஸ் ஆகும்னு 10th படிச்சிங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, வச்சுருக்கீங்க. +1 யூஸ் ஆகும். +1 பாஸ் பண்ணிங்க, +2 வந்தாச்சு, +2 பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது, அப்புறம் காலேஜ் இதெல்லாம் வரும், அதெல்லாம் பிடிஎஃபாக வரும். என்ன எல்லாமே புக்கே வாங்க வேண்டாம், எல்லாம் இதில் பார்த்துக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் சொல்லுங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா புக்குமே வச்சுருக்கேன், நானும் படிக்க மாட்டேன். பின்னாடி வரவங்க கொடுக்கலாமா வேண்டாமா, பின்னாடி வரவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, அதை தான் சொல்லுதுப்பா வேதம். இப்போ எப்படி தோணியில் கடந்ததுக்கப்புறம் தோணியை விட்டுட்டு வா, மற்றவங்க ஏறி வரணும்னு சொல்லுதோ, ஏணிகளை ஏணியை விட்டுட்டு வா, ஏணி மற்றவங்க ஏறி வரட்டும்னு சொல்லுதோ, அது மாதிரி படித்த புத்தகங்கள்லாம் மற்றவங்க கொடு. நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற, IAS ப்ரிப்பேர் பண்ண போறியா, புதுசாக வாங்கிக்கலாம், அதுக்கு தனி சிலபஸே இருக்குது. இதே புக்கில் தான் படிக்க போறியா நீ சொல்லு பார்க்கலாம். தானும் படிக்கிறதில்ல, மற்றவங்களையும் படிக்க விடுறதில்ல, அது சொல்லு. இதெல்லாம் சங்கல்பம், இதெல்லாம் பந்தம். அதனால் எல்லாம் வாகனம் தான், அதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வெஹிக்கிள் வாசல் வரைக்கும் தான், உள்ளே நுழைய முடியாது. எங்கேயாவது கர்ப்பகிரகம் வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிள் விடுறீங்களா? நீங்கள் உங்கள் பெட்ரூம் வரைக்கும் வெஹிக்கிள் விடுறீங்களா? வாசலில் விடுறீங்கல்ல, இல்லை செட்டில் விடுறீங்கல்ல, அதுதான் இதை சொல்லுது. கேவல மோட்சம் என்ன இறுதியாக சொல்ல வருது, எதை பிடிக்கணும், எல்லாத்தையும் விட்டு தொலை, ஒன்றை பிடி. முக்தி அப்படிங்கிற ஒன்றை பிடி, அதை சிந்தி, அதை செயல்படுத்து. பாக்கி சங்கல்பமெல்லாம் 1000 சிந்தனை, 1000 லட்சியம், 1000 குறிக்கோள், 1000 சங்கல்பம் விட்டுடு. 1000 வேண்டாம், 100 வேண்டாம், 10 வேண்டாம், 3 வேண்டாம். 3 தான் உனக்கு. ஒரு ஜென்மாவுக்கு 3 சங்கல்பம் பண்ணாலே ஒரு நல்ல ஒழுங்கான சங்கல்பமாக இருக்கணும். 3 சங்கல்பம் போதும். ஏன்னா ஒரு சங்கல்பம் முடியறதுக்கே 10 வருஷம் 20 வருஷம் ஆகிடும். எவனுக்காவது கல்யாணத்துக்கு அப்புறம் சங்கல்பம் இருக்கா? கல்யாணம் பண்ணியாச்சு, வீடு கட்டியாச்சு, குழந்தை பெற்று எடுத்தாச்சு, அப்புறம் சங்கல்பம் இருக்கா? இருந்தாலும் செயல்படாது. ஏன்னா இவருக்கு எனர்ஜியே இருக்காது, எல்லாத்தையும் விட்டுருப்பார். ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அதனால் கேவல மோட்ச அபேட்சா, மோட்சங்கிற அந்த சிந்தனையை தவிர, அந்த சங்கல்பத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் விடு. சங்கல்பம் மாத்திர சம்பவ பந்த. சங்கல்பத்தை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீ கட்டிக்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். ஒன்று நீ எத்தனை சங்கல்பம் போடுறியோ அத்தனை கயிறை போட்டு நீயே கட்டிக்கிற. நான் சொன்னேன், நான் நேற்று இப்போ ஒருத்தன் தலையை திறந்து பார்த்தா 1 கோடி சங்கல்பம் இருக்குது. 1 கோடி ஜென்மா கன்ஃபார்ம் ஆகுது. இவளை அதை வச்சுக்கிட்டு எனக்கு மோட்சம் கொடு, என்ன ஆகிறது கொடுத்தா? இந்த 1 கோடி சங்கல்பம் தலை விரித்து ஆடும். உனக்கு உடம்புக்கு கேடு, சமுதாயத்துக்கும் கேடு. அதனால் என்ன பண்ணுது, ஒரு ஜென்மாவில் 1 2 3 தான் சங்கல்பம் பண்ணணும். இதை முதல்ல தெரிஞ்சுங்க. இது ஒரு பெரிய அறிவு. இது எல்லாத்தையும் போட்டு இதை நான் செஞ்சிருவேன், அதை நான் செஞ்சிருவேன், இதை நான் செஞ்சிருவேன் பார்க்குறது எல்லாத்தையும் டெய்லி ஒரு சங்கல்பத்தை ஏற்றிக்கிட்டே இருக்குது. அறிவு இருக்கா?
இன்டர்வியூவில் கேட்குறானா இல்லையா? இன்டர்வியூவில் என்ன கேட்குறான் உங்களை? எதுக்கு கூப்பிட்றான் உங்களை இன்டர்வியூக்கு? உங்கள் மோரக்கட்டையை பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்சிடும்னா, நம்ம மோரக்கட்டையை பார்த்தோன்னே அறிவை டெஸ்ட் பண்ணுறானா இல்லையா? கொடுக்கலாமா அவனுக்கு இந்த சம்பளம் இவ்வளோ கேட்குறானே? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சர்டிஃபிகேட் இருக்கு, அறிவு இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சரி, ஏஜ் இருக்கா? ஃபைட்ஃபுல்லாக இருப்பானா? எல்லாம் திங்க் பண்ணுவானா, பண்ண மாட்டானா? அதுதான். அதனால் நிறைய சங்கல்பத்தை போகிறதெல்லாம் நிறுத்துங்க இனிமேல். இந்த டீனேஜ் பசங்க தெரியாமல் என்ன பண்ணுவோம், கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 வருஷம் தானே, அதுக்கு தெரியாது. அந்த 15 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணு திறக்கும், இன்னொரு கண்ணு திறக்கும், அதுவாக திறக்கும், தானாகவே திறக்கும். ஆஹா அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கும். சரியா? மோட்சம்னா என்னையா? பதில் சொல்லு. இவ்வளோ சங்கல்பத்தை விட சொல்லிட்டேன். எத்தனை சங்கல்பம் போட்டுச்சு? 11 சங்கல்பம் போட்டிருக்கு. 11 சங்கல்பத்தையும் விட சொல்லிடுச்சு. சரி, மோட்சம்னா என்ன? மோட்ச இதி நித்திய அனித்திய வஸ்து விசாரம். இது நிலையானது, இது நிலையற்றது தெரிஞ்சு அனித்தியத்தை விடணும். சம்சார சுக துக்க விஷய சமஸ்த சேத்திர மமதா. இந்த சம்சாரத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் போகங்களும் எல்லாமே நம்ம மீண்டும் மீண்டும் என்ன பண்ணோம், பந்த கட்டும். அப்போ உன்னை எதெல்லாம் கட்டி இருக்கோ அதெல்லாம் நீ அவிக்கணும். 1000 கட்டி இருக்க, 1000 சங்கல்பம் போட்டு வச்சுருக்கேன்னு அர்த்தம். 1000 வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல, 1000 ஆசைன்னு அர்த்தம். அதை வேலைன்னு சொல்கிறான். ஆசைக்கு சம்ஸ்கிருதத்தில் காமம்னு பேர், அதுக்கு இன்னொரு அர்த்தம் வேலைன்னு பேர். காமங்கிற ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம், வேலை, ஆசை. எத்தனை ஆசைப்படுறியோ அத்தனை வேலை ஏறும். சொல்லியிருக்கோமா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா இவ்வளவு ஆசை, இவ்வளவு பணம், இவ்வளவு பணம் வேணும்னா இவ்வளோ வேலை செய்யணும். என்னால் செய்ய முடியாதுன்னு அப்போ நீ திருடுவ, குறுக்கு வழியாக கண்டுபிடிப்ப. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்லுது? பந்த சயோ மோட்சக. எத்தனை கயிறு இருக்கு அத்தனை கயிறையும் எரிக்க மோட்சம். பந்த சயோ எதுக்கெல்லாம் பந்தமாக இருந்துச்சு? நித்திய அனித்தியம் தெரிஞ்சு நித்தியத்தை பிடிக்கணும், அனித்தியத்தை விட்டுடணும். ஒரு பாயிண்ட்டு. 2வது சுக விஷய போகங்கள் சம்சாரத்தை அதோடைய உள்ளே பூந்துக்கிட்டு 1008 கட்டை கட்டிக்காத. எத்தனை சங்கல்பத்தை குறைக்கிறியோ அத்தனை விடுதலை. எத்தனை கயிறு அவிழ்க்கிறியோ வந்த ஷயம்னா அது எரிஞ்சு போகுது, நலிஞ்சு போகுது, விலகி போகுதோ அது மோட்சம். கட்டுக்கள்லேருந்து அவிழ்த்தா விடுதலை தானே. ஒரு புறா கீழே கிடக்குது, காலில் ஏதோ சிக்கியிருக்கு கயிறு, கீழே விழுந்து பறலுது, பறவை 2 ரெக்கையும் அடிச்சுக்குது, எல்லாம் பண்ணுது, நகரவே முடியல. அதனால் யாரோ ஒரு பையன் ஓடி போய் புறாவுடைய காலில் இருக்கிற அந்த வலையெல்லாம் எடுத்து விட்டா என்ன பண்ணுது? பறக்குது. பந்தசயம் மோட்சக. அதான். இப்போ யார் கட்டுறான்னா நாம தான் கட்டி வச்சுருக்கோம். நாம தான். முதல்ல பேரண்ட் என்ன சொல்லிடுவாங்க? நிறைய பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்பு சொல்லிக் கொடுப்பா, பொறுப்பாக இருக்கிறவனுக்கு ஓவர்லோட் பண்ணி விட்டுறீங்க. அதான் இங்கே ப்ராப்ளம். பொறுப்பாக இல்லை ஒரு பையன்னா அவனுக்கு சொல்லித்தரணும். பொறுப்பாக இருக்கிறான், அவன் தலையில் 25 லக்கேஜை தூக்கி வைக்கிறது. இவங்களே சுமத்தி விட்ருவாங்க, சூப்பராக சுமத்தி விட்ருவாங்க. அப்பா எப்படி போகிறாரு வராரு, ஒரே ரோபாட் மாதிரி போகிறாரு, சட்டையை கழட்டி மாட்டுறாரு, பேனு போகிறாரு, பேனு வராரு. அப்பா முகத்தில் சிரிப்பே காணும், சந்தோஷத்தையே காணும், மகிழ்ச்சியே காணும், உற்சாகத்தையே காணும். எப்போ பார்த்தாலும் ஏதோ கவலை, இதை பண்ணணும் அதை. இவர் என்ன நினச்சிக்கிறாரு? எல்லாமே நாம் பண்ணுறோங்கிற அகங்காரம், அது பேர். அவருக்கு தெரியாது நாம் எல்லாத்தையும் நாம் தான் காரணம். நம்ம இப்படி போகாமல் இருந்தால் அப்படி நடந்திருக்கோம், அப்படி போகாமல் இருந்தால் இப்படி நடந்திருக்கோம், வேகமாக போயிருந்தால் அப்படி நடந்திருக்கோம், மெதுவாக வந்தால் இப்படி நடந்திருக்கோம். எல்லாம் இவரே
யாராவது இவர் ஏதாவது குரு இருக்காங்களா இவருக்கு? அதனால் எப்படி இருக்கான் எல்லா அப்பாவும்? சிரிக்கிறானா ஒருத்தன்? அது எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்கார், சிரிக்கணுன்னு ஃபார்மாலிட்டி பாரு. அந்த இந்த கார்ட்டூன்லாம் இப்படி காம்பான்ல இப்படி விரித்து இப்படி மூடும், அது மாதிரி அது நம்மளை பார்த்து அந்த செகண்டே மாற்றுவார். நம்மள்கிட்ட எப்படி இருக்காருன்னா அப்புறம் வீட்டில் எப்படி இருப்பார்? வாழ்நாள் பிள்ளை இப்படியே பழகியாச்சு. எந்த அப்பா மகிழ்ச்சியாக சிரிக்கிறா சொல்லுங்கப்பா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே சிரிப்பு தான், டெய்லி 365 நாளும். இல்லை எந்த ஹஸ்பண்டு எந்த ஒய்ஃபோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அன்பாக சிரித்து பழகி பேசி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிறவங்கள யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நம்ம ரமேஷ் பாபு சொல்கிறேன். மாடல், அவர் மாடல் தம்பதிகள். நீங்கள் பாருங்களேன், ட்ரிப்பு போகும்போது அவங்க தனியாக எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஹஸ்பண்ட் முன்னாடி போவான், இது பின்னாடி வரும். இல்லைன்னா அது முன்னாடி போவோம், இது பின்னாடி வரும். சேர்ந்தே வர மாட்டேறான், சேர்ந்து உட்கார மாட்டேறாங்க. அதில் சாப்பாட்டு டேபிளில் சேர்ந்து உட்காரோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து தலையெழுத்துன்னு உட்காரான். விட்டா பறந்துடுவான், சிட்டுக்குருவி மாதிரி இருக்கான் பாவம், ஒரே அமுக்கு நசுக்கிவிடும். ஏன் இந்த சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம்லாம் எப்போ எல்லாம் 15 வயசோடு போச்சிடலாம். எப்போ ஆசைகள் உள்ளே வந்துச்சோ, எக்கச்சக்கமாக சங்கல்பம் வந்துச்சோ எல்லா கயிறையும் போட்டு நீயே கட்டிட்டு இப்போ ஒன்றாலே நகர முடியல, கொஞ்சம் கையை மட்டும் கொஞ்சம் அவுத்து விட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாம், கை இப்படி ஆகிப்போச்சு. இப்படி ஆகி உட்காருறது, எழுந்துக்கிறது. இந்த பாத்ரூம் போகிறப்ப கூட எப்படி போகிறான்னு தெரியல. அவன் தலையெழுத்தான், அறிவே இல்லை. என்ன பிரச்சனை இப்போ? அறிவே சுத்தமாக கிடையாது. கேட்டால் அவர் ஒரு தொழில், ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார், செய்கிற தொழிலே தெய்வம், அதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது. என்ன எப்போ பார்த்தாலும் சாமி சாமி, சாமியை பார்க்க தானே பிறந்துருப்போம் எல்லாரும். சாமியை பாரு, எல்லா கயிறும் அவரும் நல்லா அப்படியே ஃப்ரீயாகி சந்தோஷமாகி மகிழ்ச்சியாகி நீனும் சந்தோஷமாக இருப்பா. வீட்டில் வைப்ரேஷன் நல்லா. இப்போ எப்படி இருக்குது வைப்ரேஷன்? ஏன்னா நடைப்பிணமாக இருக்கேன்னு சொல்கிறானா இல்லையா? ஆணோ பெண்ணோ நடைப்பிணமாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறானா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேச முடியல போன போட்டு. கேட்டு பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இது நடக்குதுங்க, எல்லார் வீட்லேயும் இது நடக்குது. என்ன காரணம்? இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாராம். இவருக்கு நிறைய பெரிய அறிவு பயங்கரமாக இருக்குது. அது அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், இதான் தலை ஃபுல்லாக ஒரே குப்பை. எப்படி சிரிக்க முடியும்? குரு இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம்? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. குரு இருந்தால் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்னமோ லைஃப் போயின்னு இருக்கு போங்க. அப்புறம் நிச்சயத்தை நாளைக்கு பேசலாம். எதை வழிபாடுனா என்னங்கிற சொல்லுது, நாளைக்கு பேசலாம். 8 மணி நேரம் தான் சொல்லியிருக்கு, புரியுதா? சிரிப்பை மறந்தாச்சு, என்ன பண்ண. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு.